நேரு அவர்கள் சொன்னது போல கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் விடியலுக்கான முழக்கம் என்ற எழுச்சி மிகு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு இங்கு அழைச்சுக்கிட்டு வந்தார் ஆறு சகோதரர் கே நேரு அவர்கள். அதுதான் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை வீழ்த்தி கோட்டையில திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை அமர வச்சது. உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டேன். அன்று முதல் இந்தியாவை பாராட்டுகிற நல்லாட்சியை நடத்தி வருகிறேன். பாசிச பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணியோட ஆட்சியை ஒன்றியத்தில் ஏற்படுத்துறதுக்காக நடக்கிறது தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். தேர்தல் என்பதால் பிரதமர் இப்போது இந்தியாவிலே இருக்கிறார். அதனால்தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இல்லைன்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருப்பாரு. சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது. சரி, தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்தார, அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கு ஒரு முறையாவது அவர் பதில் சொல்லி இருக்கிறாரா? வாரம் வாரம் வந்தாலும் அவர் பதில் சொல்லல. இனி வந்தாலும் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச ஒரு பிரதமரால தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் ஒண்ணு கூட அவரால் சொல்ல முடியுமா? இவர் நம்மளை விமர்சிக்கிறார். இப்போ நான் சொல்றேன், நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில 3 ஆண்டுகளா மக்களாகிய உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. முக்கியமான சில திட்டங்களுடைய பயன்களை பற்றி நான் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, எங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இனிமே இல்லை. எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிறாரு 1000 ரூபாய் தாய் வீட்டு சீர் இருக்கு. இப்படி மாசம் மாசம் மாநிலம் முழுக்க 1,15,00,000 குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் சார் பஸ்ல போய் 4 மாசமா இலவச பயணம் செஞ்சு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு இப்போ வேலைக்கு போறேன். காஞ்சிபுரம் மாவட்ட சகோதரி ஒருத்தர் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இந்த மாதிரி மாநிலம் முழுக்க இதுவரைக்கும் மகளிர் மட்டும் 445 கோடி முறை பயணம் செஞ்சிருக்காங்க. அடுத்து திருப்பூர் மாணவி ஒருத்தர் பேசுறாங்க, ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வந்த எனக்கு அப்பா மாதிரி ஸ்டாலின் ஐயா 1000 ரூபாய் தராருன்னு சொன்னார். இப்படி மாநிலம் முழுக்க 4,81,075 மாணவிகள் புதுமை பெண் திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க. அடுத்த வீடியோவில் எப்பவாச்சும் வீட்டில் சாப்பிடுவேன். காலையில் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். இப்ப ஸ்கூல்லையே ஸ்டாலின் தாத்தாவோட காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்டு இருக்கேன்.
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க.